வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் மேல்மா ஊராட்சிக்குட்பட்ட அந்த ஏரிக்கு கீழே இருக்கக்கூடிய வயல்வெளி தான் இருக்கும். இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சார்ந்த ஒரு புண்ணிய பூமி போல் நமக்கு காட்சி தரும். அதோ தெரிந்து பார்த்திங்களா, அந்த ஏரிக்கரையில் தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருத்தலம் இருக்குது. அந்த திருத்தலத்தை இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து வேல்ராஜா கோவில்னு அழைக்கிறாங்க. வேல்ராஜா கோவில்னு சொன்னாலும் பிரதானமாக கருவறையில் சிவபெருமான் தான் வீட்டிலிருந்து அந்த காலத்தில் அருளாசி வழங்கியிருக்காங்க. இந்த ஏரி உருவாவதற்கு முன்னதாக இந்த இடத்துல ஒரு கிராமம் இருந்ததாகவும் இந்த ஏரி உருவாக்க காரணமாக இருந்ததுனால அந்த கிராமம் வந்து குடிபெயர்ந்து போனதாக இந்த வரலாறு கூறுகின்றது. அப்படி அந்த கிராமம் வணங்கி வழிபட்டு விட்டு சென்ற ஒரு திருக்கோயில் தான் இந்த சிவபெருமான். இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேல்மா ஏரி, பெரிய ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த ஏரிக்கு கரை மத்தியில் இருக்குது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் தான் வந்து உழவார பணியும் பிரதோஷ வழிபாடும் கிருத்திகை வழிபாடும் இந்த திருத்தலத்தில் வந்து அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னதாக வேல்ராஜா கோவிலான்னு கேட்டாவே அலறுவாங்க. இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர்ஸாக நினச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் இளைய தலைமுறைகளால் வந்து உழவார பணி செஞ்சு இந்த கோயிலை வந்து இப்போ மாதம் ஒரு முறை பிரதோஷ வழிபாடு கிருத்திகை வழிபாடெலாம் பண்ணுறாங்க. பிரதானமாக வேல்ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய பேரால் தான் இந்த ஆலயத்தை வந்து அந்த காலத்தில் அழைச்சிருக்காங்க. ஆனாலும் கருவறையில் சிவன் தான் வீட்டிருக்காரு பாருங்கள். இந்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா இப்பகுதியில் புராதன காலத்து சிவனாக போற்றப்படுகின்றாங்க. இது வந்து சுடு மண் என்று சொல்லக்கூடிய செங்கற்களால் ஆன கட்டிடம் தான். பாருங்கள் நண்பர்களே, இந்த சிவபெருமானை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கோடான கோடி புண்ணியம் வந்து சேரும். இந்த ஊராட்சி மக்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு ஒரு மின் விளக்கு வசதி, அதாவது சோலார் மின் விளக்கு வசதி ஏற்படுத்தினா கூட இந்த திருத்தலத்துக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஏன்னா இருளோன்னு தான் இந்த சிவபெருமான் வந்து இரவும் பகலும் காட்சி தராரு. ஒரு மின் வெளிச்சமும் இல்லை. மக்கள் வந்து இப்பகுதியில் வந்து கிட்ட வசிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவு ஊருக்கும் அந்த ஏரிக்கரைக்கு வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். எங்கும் நீக்கமற்ற நிறைப்பொருளாக காட்சி தரக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த திருத்தலத்தில் இருளோன்னு வெறிச்சோடி கிடக்கிறாரு. ஆள் அரவமற்ற ஒரு காடு போல் இருக்குது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம்னா இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே வழி இருக்காது. இப்போ இளைய தலைமுறைகள் ஏற்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்து வழிமுறை பிரதோஷ வழிபாடெலாம் செய்கிறாங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ வச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் தயவு செஞ்சு இந்த புராதன காலத்து சிவனுடைய ஆலயத்தை ஷேர் செய்யுங்க முடிந்த வரைக்கும். நன்றி, வணக்கம்.